இப்பொழுது தைலாபுரம் கூத்தாண்டவர் சாமி ஆலயத்துக்கு செல்ல இருக்கிறோம். புதுவை அமிர்தா குரல் மெய் என்பர்களே, கூத்தாண்டவர் ஆலயம் அரவான் தேரை பார்க்கிறோம். அரவான் கூத்தாண்டவர் அனைவரும் ஒன்றுதான். இது புதுச்சேரி திண்டிவனம் சாலையிலே தைலாபுரம் என்ற ஊர், கிளீனூர் அருகிலே இருக்கிறது. அந்த தைலாபுரம் என்ற ஊரிலே கூத்தாண்டவர் அரவான் தேர் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கிறோம். இங்கு நம்முடைய உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் என்ற ஊர் மிகவும் பிரசித்தி பெற்றது, உலக பிரசித்தி பெற்றது கூத்தாண்டவர் திருவிழா. அதே போல புதுச்சேரியிலே பிள்ளையார்குப்பம் என்ற இடத்தில் இருக்கிற அந்த கூத்தாண்டவர் கோயிலும் பிரசித்தி பெற்றது, புகழ் பெற்றது. அந்த வகையில் நம்முடைய தைலாபுரத்தில் இருக்கிற கூத்தாண்டவர் கோயில் இதுவும் பிரசித்தி பெற்றது. சுற்று வட்டார மக்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு, இங்கு ஆண்கள் நிறைய பேர் தாலி அணிவித்து கொண்டு, கையிலே வளையல் அணிவித்து கொண்டு அந்த எம்பெருமான் அரவான் கூத்தாண்டவருக்கு வேண்டுதல் செய்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்பொழுது தேர் புறப்பட்டு ஊரிலே தேரோடும் வீதி வழியாக, மாட வீதி என்று சொல்வார்கள், அந்த மாட வீதி வழியாக ஊர்வலமாக வந்து மாலையிலே 4 மணி அளவிலே புறப்பட்டு அந்த கோயிலில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஏரி இருக்கிறது. அந்த ஏரியிலே நடைபெறுகிற போர்க்களம் போல அங்கு நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியிலே தேர் செல்லும். இங்கு திரௌபதி அம்மன் கோயில் இருக்கிறது, அது பக்கத்திலே கூத்தாண்டவர் கோயில் இருக்கிறது. இப்போது திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு எதிரிலே தேர் நிற்கிறது. 4 மணிக்கு புறப்படும். 4 மணிக்கு புறப்பட்டு அந்த ஏரிக்கரையிலே சென்று அவருடைய அந்த அரவானுடைய சிலையுடைய தலை எடுக்கப்படும். இது என்ன ஐதீகம் என்றால், நம்முடைய பாண்டவர்கள் கௌரவர்கள் ஏற்பட்ட போர், எதற்காக போர் வந்தது என்று சொன்னால், தர்மன் சூதாட்டத்திலே தோற்று விடுகிறார் சகுனி செய்த சதியால். அப்பொழுது தேர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது மனைவியை வைத்து ஆடி, நாட்டை வைத்து ஆடி பாண்டவர்கள் தோற்று விடுகிறார்கள். உடனடியாக கண்ணபெருமானிடம் சொல்லுகிறார், அரவான் சிலை. கண்ணபெருமானிடம் சென்று வேண்டுகிறார்கள், இப்படி நடந்து விட்டது என்று. அவர் தூதுவராக சென்று பார்க்கிறார், முடியவில்லை. 5 நாடாவது கொடு, முடியாது. 5 ஊராவது கொடு, முடியாது. 5 நகரமாவது கொடு, முடியாது. 5 வீடாவது கொடு என்று பாண்டவர் கேட்கிறார்கள். துரியோதன கௌரவர்கள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். உடனடியாக இதுக்கு ஒரே வழி போர் தான் என்று சொல்கிறார்கள். அப்படி போர் புரிய வேண்டுமானால் அதற்கு களபலி என்று சொன்னால், ஒரு போர் வீரன் உயிரை தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் பலியிட வேண்டும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இப்போ தேர் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அரவான் அங்கு வருகிறான். நான் களபலிக்கு தயாராக இருக்கிறேன், இந்த போர் வெற்றி பெற முதல் உயிர் பலி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அரவான் சொல்கிறான். அந்த அரவான் யார் என்றால், நம்முடைய அர்ஜுனன் குடும்ப பிரச்சனை காரணமாக தண்டிக்கப்பட்டு காட்டிலே சில காலம் வாழ்கிறார். இதான் கிராமத்து பின்னணிங்க. அப்படி வாழ்கின்ற பொழுது அப்பொழுது நாக குடும்பத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு அதன் பலனாகத்தான் அர்ஜுனனுக்கு பிறந்தவர் தான் இந்த அரவான் கூத்தாண்டவர். ஆகவே அந்த போருக்கு முக்கியமானவர் அரவான். பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணம் இந்த அரவான். ஆகவே அந்த அரவானை பலியிடுவதற்காக
போர்க்களத்திலே தன்னைத்தானே சென்று முடியை கையால் பிடித்து கொண்டு தலைமுடியை கையால் பிடித்து கொண்டு ஒரு வாளை எடுத்து கழுத்தை அறுத்து முதல் களப்பணி ஆக்கியவர் அரவான். அந்த அரவானுக்காக தான் இங்கு ஒரு திருவிழா. பாஞ்சாலி புகழுக்காக தன் கை கொடுத்தான். பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்களுக்கு பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கேனும் கீதை கொடுத்தான் என்று கண்ணனை சொல்வார்கள். இப்படி தேரோடு மீதியாக வந்து கொண்டிருக்கிற அந்த தேர் கடைசியில ஏரிக்கரை போல் நிற்கும். 1.5 கிலோமீட்டர் தூரம் இந்த தேர் நின்றவுடன் அங்கு அந்த சிரசு எடுக்கப்பட்ட பிறகு இந்த ஆண்கள் எல்லாம் தாலி அணிந்திருக்கிற அத்தனை பேரும், வளையல் அணிந்திருக்கிற அத்தனை பேரும் கற்பூரம் ஏற்றி வளையலை உடைத்து தாலியை அறுத்து வீசிவிட்டு செல்வார்கள். பூவை பிச்சி போட்டு செல்வார்கள். இந்த அரவான் அர்ஜுனுடைய மகன் என்று தெரிந்துவிட்டது, கண்ணனுக்கு தெரியும். ஆனால் திருமணம் செய்ய வேண்டும், எல்லா லட்சணங்களும் பொருந்திருக்க வேண்டும், திருமணம் ஆக வேண்டும் என்று கட்டளை இருக்கிறது. அப்படி திருமணம் ஆக வேண்டுமானால் யார் பொண்ணு கொடுப்பார்கள்? மறுநாள் உயிர் விட போகிறான், களப்பலியாக போகிறான். அந்த அரவானுக்கு பொன் யாரும் தரவில்லை. உடனே கிருஷ்ணன் அவதாரம் எடுத்து, மோகினி அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த அரவான் தான் இப்போது தேரிலே நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படி அரவானுக்கு மனைவியாக இருந்தவர் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனுடைய அவதாரமாக இங்க இருக்கிற மனிதர்கள், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேரும் அந்த கூத்தாண்டவருக்கு வேண்டி, இவர்கள் அரவானுக்கு இன்று ஒரு நாள் மனைவி போல தன்னை பாவித்து கொண்டு வேண்டியது நடக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்து தாலி அணிவித்து கொண்டு, மாலை அணிவித்து கொண்டு, பூவை கையில சுத்தி கொண்டு, வளையலை அணிவித்து கொண்டு இருக்கிறார். அங்க பாருங்க, ஒருத்தர் இருக்காரு பாருங்க, இவர் தான் வயதானவர். தாலி அணிவித்துக் கொண்டு, வளையல் அணிவித்துக் கொண்டு, மாலை அணிவித்துக் கொண்டிருக்கிறார். இதே போல ஏராளமானவர்கள் இந்த தேர் உற்சவத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். சுற்று வட்டாரத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள், ஆண்கள் தாலி அணிவித்துக் கொண்டு, வளையல் அணிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அரவானுடைய மனைவியாக இன்று ஒரு நாள். அவர் சில பேரை கேட்கின்ற பொழுது, இதுக்கு என்ன ஐதீகம் என்று சொன்னால், என்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னால், திருமணம் ஆவாதவர்கள் இந்த தாலி அணிவித்துக் கொண்டால் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேண்டுதல் செய்து இந்த தாலி அணிவித்துக் கொண்டு, வளையல் அணிவித்துக் கொண்டு, ஒரு வருடம் விரதம், ஒரு வருடம் திருவிழாவை கலந்து கொண்டு மறு வருடம் சென்றால் குழந்தை பிறக்கும். இது ஐதீகம் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் சின்ன சின்ன குழந்தைகள் என்ன வேண்டுதல் என்று சொன்னால், இந்த குழந்தை நான் பிறக்க வேண்டும் நினைத்தேன், குழந்தை பிறந்தது, அதுக்காக வேண்டிக் கொண்டேன். அவர்கள் சின்ன குழந்தை, ஒரு 2 வயது குழந்தை, 3 வயது குழந்தை எல்லாம் தாலி அணிவித்துக் கொள்கிறது. இப்படி இந்த கதை செல்கிறது. ஆனால் இது ஒரு ஐதீகமாக வைத்து ஒரு கிராமத்தில் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடத்துகிற விழாவாக இருக்கிறது. அந்த விழாவிலே பலாப்பழம் விற்கின்ற காட்சியை பார்த்தேன். பலாப்பழம் எவ்வளவு கடினம் அதை எடுப்பதற்கு என்பதை இப்போ நேரடியாக பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தருகிறது. முக்கணியிலே ஒன்று பலாப்பழம், மா, வாழை, பலா. இதில் முக்கணியிலே பலாப்பழம் மிகவும் கடினமான பழம். ஆனால் உள்ளே சுளை மிக தேன் போடு இருக்கும். ஆனால் அந்த ஒரு சுளை எடுக்க வேண்டுமானால் மிகவும் சிரமப்பட வேண்டும். பலாப்பழத்தை எடுக்க வேண்டும், முள்ளு முள்ளாக இருக்கும். அதன் பிறகு அதை கத்தியை கொண்டு 2 பிளக்க வேண்டும். அதுக்கு 2 பேர் தேவை. அதன் பிறகு அந்த சுளை எடுக்கணும். சுளையை சுற்றி ஒரு பாதுகாப்பு ஈட்டி போல அந்த ஒரு நூல் போல இருக்கும், அதை எடுக்க வேண்டும். அந்த சுளை எடுத்தவுடன் அது தனியாக பித்து உள்ளுகிற கொட்டை எடுத்து அதை சாப்பிட வேண்டும். இந்த பலாப்பழத்தை சாப்பிடுவதற்கு 2-3 பேர் பிஷின் போல கையில் ஓட்டும். 2 பேர் உதவி தேவை. ஆனால் மாம்பழம் ஒருவர் உதவி என்றால் போரும். ஆனால் வாழைப்பழம்,
இந்த எல்லா சீசனிலும் கிடைக்கக்கூடிய வாழைப்பழம் ஒரே ஆள் உரித்து சாப்பிட்டு விடலாம். ஆகவே இது தத்துவம் என்னவென்று சொன்னால், வாழை போல சில மனிதர்கள் இருப்பார்கள். எளிதாக புரிந்து கொள்ளலாம், எளிதாக பழகலாம். சில பேர் மாம்பழம் போல இருப்பார்கள். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சீக்கிரம் பழகி விடுவார்கள். ஆனால் பலாப்பழம் போன்ற சில பேர் இருப்பார்கள். முள்ளாக இருப்பார்கள். அப்புறம் கடினமாக இருப்பார்கள். ஆனால் பழகிவிட்டால் மிக தித்திப்பாக இருப்பார்கள். அப்புறம் பலாப்பழம் போல மனிதர்களும், வாழைப்பழம் போல மனிதர்களும், நம்முடைய மாம்பழம் போல மனிதர்களும் உலாவுவார்கள். அவர்களை வைத்து நாம் பழக வேண்டும் என்று இதெல்லாம் அறிவுரை சொல்வதை போல இந்த பழம் எனக்கு தோன்றுகிறது. இந்த பலாப்பழம் மிகவும் சிறந்த பழம். உணவுகளே மிகவும் சிறந்தது. இதெல்லாம் இந்த கடை வீதியில நிறைய கடை வீதி வந்திருக்கும். இது பலாப்பழம் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், சந்தை போல இருக்கும். அதே போல மிக்சர்ல இருந்து, முறுக்குல இருந்து, இந்த முறம், அருவாமனை, கத்தி, கொடை, என்னென்ன இருக்கிறதோ அந்த பூக்கூடை எல்லாம் இருக்கும் அந்த ஒரு திருவிழாவில். ஒரு பெரிய கடை வீதி அவங்க செட் பண்ணிடுவாங்க. பாருங்க, கடை வீதி ஊர் தெரு முழுக்க கடையா இருக்கும். பெண்கள் அணிந்து கொள்கிற வளையல், சின்ன சின்ன குழந்தைகள் போடுகிற மணி, இப்படி எல்லாம் ஒரு திருவிழா என்றால் ஊர் ஒன்று கூடுகிற இடமாக இருப்பதால் எல்லா மக்களும் இதை பயன்படுத்திக் கொள்வார்கள். பணமும் ரொட்டேஷன் ஆகும். ஒரு வளர்ச்சி. ஒரு திருவிழா என்றால் ஒரு பல லட்சக்கணக்கான ரூபாய் ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு விழா தான் ஒவ்வொரு தமிழ்நாட்டிலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விழாவை இப்பொழுது பார்க்கிறோம். வளையல் பாருங்க. இப்படி பாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக கிருஷ்ணன் மோகினி அவதாரமாக எடுத்து, அந்த மோகினி அவதாரம் தான் இங்க இருக்கிற ஆண்கள் பாருங்க. அரவான் திரௌபதி அம்மன் ஆலயம் இது. அந்த அரவானை களபலி ஏற்பட்டதன் காரணமாக பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம் அர்ஜுனுடைய மகனாக இருக்கக்கூடிய அரவான். அந்த அரவானை நாம் வணங்குகின்ற பொழுது எல்லாரும் பாருங்க, ஆண்கள்லாம் தாலி கட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. கரெக்டாக அவங்க 6 மணிக்கு போய் அந்த சிரசு அரவனுடைய தலை எடுத்தவுடன் எல்லாம் தாலியை அறுத்து கொண்டு நம்முடைய வலைகளை உடைத்து கொண்டு வருவார்கள். திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு செல்கிறோம். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஒரு பெண் அர்ச்சகராக இருக்கிறார். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் உள்ளே சென்று வழிபடுகிற காட்சியை பார்க்கிறோம். அடுத்தது இந்த கூடை பாருங்க. இது வித்தியாசமாக இது கூடை. இது இந்த ஒயர் முதல்ல அந்த ஒயர் கூடை மாரி இருக்கும், கைப்பிடி வச்சு காய்கறிலாம் வாங்குறதுக்கு. இப்போ சாமிக்கு எடுத்து போகிற கூடைய மிக நேர்த்தியாக அதை செஞ்சிட்டாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது. நான் எடுத்து பார்த்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான கூடை. இந்த பூக்கூடை, ஆலயத்துக்கு எடுத்து சொல்கிற பூக்கூடை எவ்வளோ அழகாக பெண்டாக இருப்பாருங்க. இதெல்லாம் திருவிழாவில் நடைபெறும். அதே போல் இந்த அம்மா சட்டி பானை, இந்த மண்பாண்டை செஞ்சு விற்கிறவங்க. இவங்க நூற்றுக்கணக்கான திருமணத்திற்கு அந்த மணவரையில் வைப்பாங்களே பானை, தண்ணி ஊற்றுவாங்களே அந்த பானை நிறைய பேர் செஞ்சு ராசியானவங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க பக்கத்தில் புளிச்சப்பள்ளம் இல்லை வானூர் என்று நினைக்கிறேன், அந்த ஊரை சேர்ந்தவர்கள். இப்படி எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இது திருவிழா மாறிவிடும். மகிழ்ச்சி பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. ஐஸ்கிரீம் எவ்வளவு அழகா சாப்பிட்றாரு, ஒரு தாலி கட்டிருக்காரு, எல்லாம் வேண்டுதல், சின்ன குழந்தை. இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து நடைபெறும் திருவிழாவில் நமக்கு கற்றுக்கொள்ள என்னவென்றால், அரவான் எப்படி தன்னுடைய அப்பாவுக்கு, தன்னுடைய குலத்துக்கு வெற்றி ஏற்பட வேண்டும் என்பதற்காக களப்பணியிலே முதலில் நின்று உயிர் விட்டாரோ, அதே போல நாம் உயிரை விட தேவையில்லை. முதலிலே நின்று நாம் வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும், குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும், நம்ம குடும்பம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமாவது நமக்கு இருக்க வேண்டும். அந்த அரவான் ஒரு நாள் வாழ்க்கையில
திருமணம் செய்து அந்த ஒரு நாள் வாழ்க்கையை தன்னை முடித்து கொண்டார். தன்னைத்தானே முடியை பிடித்து வாளால் அறுத்து கொண்ட அரவானை உலகம் போற்றுகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது என்று சொன்னால், உழைப்பு, நேர்மை இதெல்லாம் நம்ம கை கொடுக்கும். எல்லாம் எல்லார் ஊர்லேருந்தும் பக்கத்துல எல்லாம் திருவிழாவை கண்டு கழிக்கிறார்கள். இதெல்லாம் லீவு போட்டு குழந்தைகளோடு எல்லோரும் சுற்று வட்டார மக்கள் எல்லாம் பார்த்து மிக அற்புதமான ஒரு திருவிழாவாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு குக்கிராமத்திலே ஒரு 4000 5000 பேர் வருகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் தான். சின்ன சின்ன குழந்தையெல்லாம் பாருங்க. இதான் ஒரு சிறப்பான ஒரு திருவிழாவை நம்ம கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறோம். அர்ஜுனுடைய மகன் என்று தெரிந்தவுடன் அந்த போர்க்களத்திலே எல்லாம் பதட்டம் அடைகிறார்கள். வேறு யாராவது பலி கொடுக்கலாமா என்று நினைக்கின்ற போது, எல்லா விதத்திலும் பொருத்தமான ஒரு ஆள் என்றால் அவன் அரவான் தான். உடம்பிலே ஏதாவது காயம் இருந்தால் அது பலி கொடுக்க மாட்டார்கள். ஆகவே அந்த அரவானுக்கு போட்ட ரூபா மாலையை எல்லாரும் பிரித்து கொடுக்கிறார். அதுவும் ஒரு சிறப்பு தான். இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்துல இன்னொரு சொன்ன ஏற்கனவே, இங்க ஒரு பெண் அர்ச்சகர் திரும்ப இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த ஒரு பெண்ணு, ஒரு தாய்க்குளம், ஒரு திரௌபதி அம்மனுக்கு தீபாராதனை செய்து நாள் முழுக்க இருந்து எல்லோருக்கும் அந்த பண்டாரி என்று சொல்லுவாங்க, மஞ்சளால் அரைக்கப்பட்ட பண்டாரி தான் திரௌபதி அம்மன் கோயிலில் கொடுப்பாங்க. அதை இட்டு வர்ற காட்சியை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியா இருக்கிறது. இங்க பாருங்க, தேரை இழுத்துன்னு வராங்க. இப்ப இது நம்ம வயல்வெளியில ஏரிக்கரை ஓரம் சில இருக்கிறது. இது ஒரு பகுதியுடைய கூட்டத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய கூட்டம் சென்று கொண்டே இருக்கிறது. அந்த அரவானுக்காக மனைவியாக தன்னை கருதி, கிருஷ்ண பர்மா அவதாரமாக கருதி, அத்தனை பேரும் மோகினி அவதாரம் போல தன்னை பாவித்துக் கொண்டு, தாலி அணிவித்துக் கொண்டு, மாலை போட்டுக்கொண்டு, வளையல் அணிவித்து கொண்டு இந்த தேரோடு செல்கிறார்கள். இது இந்த போர்க்களம், குருஷேத்திர போர் 18 நாள் நடந்ததே, அது அந்த இடத்துக்கு செல்வதை போல செல்கிறார்கள். அரவானுடைய தியாகம்தான், அரவானுடைய அந்த குடும்பத்தினுடைய பாசம்தான், அரவானுடைய ஒரு நிமிடம் யோசிக்காமல் தன் தலையை முடியை பிடித்து கொண்டு அருவாளை எடுத்து நம்முடைய களபலி கொடுத்து விட்டு இந்த பாண்டவர்கள் என்னுடைய குடும்பம் பரம்பரை வாழ வேண்டும் என்று தன்னை களபலியிலே பலியிட்டு கொண்டாரே அரவான். அந்த தியாக வாழ்க்கை தான் பல 5000 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது என்று சொல்கிறார்கள். இன்னமும் அந்த அரவானை ஒரு குக்கிராமத்திலும் தெய்வமாக கருதி பாராட்டுகிறார்கள், போற்றுகிறார்கள். ஆகவே தியாகத்துக்கு என்றும் அழிவில்லை. அதற்கு உதாரணம் அரவான். இந்த அரவானை நோக்கி மக்கள் எல்லாம் செல்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா கண்ணன் சூழ்ச்சி செய்தாலும் அரவானை பலியிடுவதற்கு கண்ணனுடைய சூழ்ச்சி காரணம் இருந்தாலும், அரவானுடைய புகழ் என்று நிலைத்து இருப்பதற்கு கண்ணனும் ஒரு காரணம். எத்தனையோ பேர் அந்த போரிலே மாண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கென்று தனியாக ஒரு கோயில் இல்லை, அவருக்கு தனியாக ஒரு புகழ் இல்லை. அந்த அரவானுக்கு அவ்வளவு புகழ். தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாழ்ந்தார்கள், அவ்வளவுதான். குடும்பம் நடத்தவில்லை. அதற்கு பிறந்த ஒரு குழந்தை அரவான் தன் குடும்பத்து அப்பாவையும் தன் உறவினர்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பரம்பரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எந்த உடம்பில மிக அழகாக அர்ஜுனன் போல அழகான ஒரு குழந்தை அரவான்
அவனே பலியான பிறகு அங்குள்ள போர் வீரர்கள் படைத்தலைவர் அத்தனை பேரும் அர்ஜுனனே பலியாகிவிட்டதை போல கருதி ஆவேசமாக போரிட்டு வெற்றி பெற்றார்கள். பாருங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதுதான் இளைஞர்கள் ஒரு பக்கம் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். அங்கு முதியவர்கள் அசைந்து அசைந்து தேர் இழுத்து கொண்டே வருகிறார்கள். அதே போல அந்த மாங்கல்யம் அணிவித்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரமாக மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் நடைபெறுவது ஒரு ஏரிக்கரை, ஒரு 1500-2000 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு ஏரியில ஒரு ஓரமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்னும் நிறைய எடுத்திருக்கிறேன், ஆனால் ஒரே வீடியோவில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது மெய் மறந்து போனேன். இந்த இடத்துல கூடி ஒரு சுற்று வந்து தலையை எடுக்க அந்த மாலைகள்லாம் கைட்டி எல்லா விதமான ஆபரணங்களையும் அந்த அரவானோட ஆபரணம்லாம் கைட்டி கடைசியிலே அந்த சிரசை வெட்டுவதை போல எடுத்து வைக்கிறார்கள். வைத்தவுடன் பக்கத்தில் இருக்கிற காளி கோயிலுக்கு சென்று, ஆனால் அரவான் அப்போது சொல்கிறாராம், நான் என் உயிர் நான் போவதை பற்றி கவலைப்படவில்லை, நான் என் உயிரை நானே மாய்த்துக் கொள்வேன், ஆனால் இந்த போர் வெற்றி பெறுகிற வரை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த போர் நடைபெறுகிற 18 நாளும் அவருடைய தலையோடு ஒரு இடத்திலே வைத்தார்களாம். வைத்து அவர் அதை பார்த்து கொண்டே இருந்தார் என்று புராணங்கள் சொல்லுகிறது. ஆகவே இந்த சிரசை எடுத்த பிறகு பக்கத்தில் இருக்கிற ஒரு காளி கோயிலுக்கு எடுத்து செல்கிறார்கள். அந்த தலையை மட்டும் எடுத்து சென்று அங்கே மந்திரங்கள் ஓதி உயிர் கொடுக்கிறார்கள். திருப்பி அதை தலையிலே சுமந்து கொண்டு தீவிட்டி எல்லாம் இரவு ஆகிவிடுகிறது. இரவாவது ஒரு 8 மணி, இப்படி இரவு 8 மணி போல அதை மறுபடியும் கோயிலுக்கு எடுத்துகிறார்கள். உயிர் ஊட்டப்பட்ட தலை மட்டும் விழுகிறது. இந்த புராணத்திலே அந்த மகாபாரதி அதான் சொல்கிறது, இந்த போர் நடக்கிற வரை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தலைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கிறார் அரவான். அது நிறைவேற்றப்படுகிறது. இப்படி எல்லா விதத்திலும் ஒரு சிறந்த அரவானை, கூத்தாண்டவரை இங்கு கூத்தாடி கொண்டாடுகிறார்களே இந்த மக்கள். தியாக வாழ்க்கைக்கு கிடைக்கிற ஒரு மரியாதையா இல்லை கடவுள் பக்தியா என்று தெரியவில்லை. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான தெய்வமாக இருக்கிறது. இந்த சிற்றூரிலே இப்படி இப்படி ஒரு திருவிழா நடைபெறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆயிரக்கணக்கான பெண்கள், ஆயிரக்கணக்கான ஆண்கள் வந்து சின்ன சின்ன குழந்தைகள்லாம் மாலை அணிவித்து கொண்டு, தாலி அணிவித்து கொண்டு வந்து இந்த திருவிழாவிலே ஏரிக்கரையை பாருங்கள். பயங்கரமாக எவ்வளோ கூட்டம், நிறைய கூட்டம் அந்த பக்கம் இருக்குது. இப்போ போர் அங்கே தங்கிட்டாங்க நிறைய பேர். இப்போ தேர் வரக்குள்ள வர கும்பல் இது ஏரிக்கரையில் இந்த மண்ணில் புதைந்து தேர் போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகுது. நாம் என்ன அந்த போர்க்களம் நடந்தது பஞ்சபாண்டவ 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்கல்ல, இப்போ அது போர்க்களத்துக்கு போகிறார் அவர். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கூத்தாண்டவர் கோயிலுடைய தேர் திருவிழாவிலே நாம் கலந்து கொண்டோம். கடைசியாக அரவானை இந்த அழகான கோலத்தில் நாம் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். அதன் பிறகு அது தலை மட்டும்தான் எடுத்து விடுவார்கள். அப்போது இவர்களெல்லாம் ஒன்று கூடி அந்த மாங்கல்யத்தை எல்லாம் அழிக்கின்ற காட்சியெல்லாம் எனக்கு பார்ப்பதற்கே மிகவும் கடினமாக இருந்தது. எல்லோரும் சில பேர் அழுதார்கள். நிறைய எவ்வளோ பெரிய திடல் பாருங்க. இந்த திடல் நோக்கி தான் பாருங்க, பெரிய ரவுண்டு திடல், கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி இருக்கு. இது ஃபுல்லாக மக்கள் மத்தியிலே அந்த அரவான் இருப்பார். அந்த அரவான் ஒரு 3 சுற்றிய பிறகு மணி 6 மணிக்குள்ளாக அவருடைய சிரசு எடுக்கப்படும். நான் மறுபடியும் எல்லாருக்கும் அங்கே பேசினேன். நண்பர்களே, அங்கே பாருங்க வந்து கொண்டிருக்கிற தேர் என்று எல்லாரிடம் சொன்ன நம்ம நண்பர்கள்லாம்
சிறப்பு வாய்ந்த இந்த இடத்துல இருக்கிறோம். ஒரு பெரிய காலி கிரவுண்ட்ல வரப்போகுது தேர். அந்த தேரிலே அரவான் சிலை மட்டும் வருகிறது, தேராக ஜோடி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு ஆடம்பரமா மாலை போட்டு, பூ மாலை எல்லாம் வில் அம்போடு வருகிறார். மேல ஒரு குடை. ஒரு அர்ஜுனுடைய மகன் அல்லவா, மிக சிறப்பானது. அந்த இடத்திலே நாம் பார்ப்பதற்கு மிக அதிசயமாக இருக்கிறதா என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. அற்புதமான ஒரு திருவிழாங்க இந்த திருவிழா. நீங்க எல்லாம் பாருங்க, ஒரு இடத்துல இந்த ஒரு காடு, அதாவது ஏரிக்கரையில ஒரு 5 மணி வெயில், கடும் வெயில்ல இவ்வளவு ஜனம் இருப்பாங்களா? ஒரு கடவுளுக்காக. என்னை பொறுத்த வரைக்கும் அரவான் ஒரு தியாகத்தினுடைய திருவுருவமாக எத்தனையோ தியாகிகள் இருக்கிறார்கள் அந்த பாண்டவ போரிலே. அதில் முதல் தியாகியாக இங்க பாருங்க, ஒரு நண்பரெல்லாம் சந்திச்சேன். நண்பரை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அவரும் அந்த தாலி கட்டி கொண்டு இப்போ வேண்டுதலை நிறைவேற்ற போறார். அதெல்லாம் எடுப்பதற்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. எல்லாம் இளைஞர்கள்லாம் மகிழ்ச்சியா அவங்கவுங்க ஒரே ட்ரெஸ். அவங்க தம்பிங்கெல்லாம் தாலி கட்டியிருக்காங்க பாருங்க. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் தாலி. இப்பெல்லாம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல இதெல்லாம் எடுக்க போறாங்க. பெரியவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக தேர் இழுத்து செல்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். வடம் பிடித்து வடம் பிடித்து இழுக்கின்ற காட்சி பாருங்க. ஏரி விழல் சொல்லுவாங்கள்ல, விழல். தர்பை புல் உங்களுக்கு தெரியும். தர்ப புல் ஒரு ஒரு பகுதி, இது புள்ளினத்தை சேர்ந்தது. தர்ப புல்ல ஒரு வகையை சேர்ந்தது விழல். அந்த விழல தான் சில பேர் அந்த காலத்துல வீடு கட்டியிருப்பாங்க. அந்த ஏரிக்கரை விழல். அந்த விழல் நடுவிலே இந்த தேர் சென்று கொண்டிருக்கிறது. நீங்களே பாருங்க. அரவான் மக்கள் வெள்ளத்திலே மேர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பாருங்க, இப்பதான் கற்பூரம் ஏற்றதா பாருங்க. இதை போல கற்பூரம் ஏற்றிட்டு தனித்தனியா அந்த வலையில உடைத்து இதில் போடுவாங்க. அப்புறம் தாலி எடுத்து போடுவாங்க, பூமாலை எடுத்து போடுவாங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் அது நடக்கும். அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். அதே போல் நம்முடைய அரவானை போல தியாக வாழ்க்கை வாழ்ந்து நம் குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் காக்க வேண்டும். அரவான் புகழ் ஓங்குக.